जय जय शंकरा शंकर महापरियवा हर हर शंकरा शंकर महापरियवा जय जय शंकरा शंकर महापरियवा 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 ओम गुरुभ्यो नमः नमस्ते पुराणं कांचीपीठं सर्वजितं दिव्यगणवेशं कांचीचौनस्तद्य पारगणसिन्तं ज्ञानं शास्त्रगुणं श्री चंद्रशेखर गुरुपटमामुदानं कलियुगदेवं कांचीवाणी யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரிட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அழுங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பின் அடுத்தோட தலைப்பு உன்னோட பிள்ளை எதிக்கு சேவை பண்ணி தான் ஜீவனமாகும். உன்னோட பிள்ளை எதிக்கு சேவை பண்ணி தான் ஜீவனமாகும். இந்த இதை அனுபவத்தை சொன்ன அந்த ஒரு பையன் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவன். இப்போது அதனால் அதை அப்போ கடைசியில் சஸ்பென்ஸை உடைக்கலாம். இப்போ அந்த அனுபவத்தில் நாகரத்னா அப்படிங்கிற மீரா அப்படின்னு கூப்பிடுவா. அந்த நாகரத்னாங்கிற பொண்ணுக்கு 12 வயசு. கொப்பல் அப்படிங்கிற இடத்துல அவள் தான் நேட்டிவ், அவள் பூர்வீகம். ஆனால் இந்த பொண்ணு அவள் அப்பாவோட தம்பி, சித்தப்பா, அந்த பொண்ணோட சித்தப்பா இருக்கக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு ஹம்பியில் அங்கே ஸ்கூலில் படிச்சிருந்தா. ஏன்னா ஸ்கூல் அங்கே கொஞ்சம் பிரபலமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் படிக்கலான்னு அங்கே போயிருக்கா. ஏன்னா அது எல்லாமே அந்த பாக்கியம் மகாபரிவாடிங்கிற பரமேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுத்தா தான் நடக்கும். அப்போ 1978 இந்த பொண்ணுக்கு 12 வயசு. நாகரத்னா அப்படிங்கிற மீராக்கு அங்கே பெரியவா அங்கே வரா. ஹம்பிக்கு அந்த இடத்துல இருக்கும்போது எந்த இடத்துல தங்கியிருக்காளோ அந்த கேம்பில் தினமும் சுத்தப்படுத்தி கோலம் போடுறது, மாப்பெரியவளுடைய பூஜை அந்த பாத்திரங்கள் அந்த சாமான்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. பெரியவா சரி பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டார், பண்ணியிருக்கு இந்த பொண்ணு. எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பிரசாதங்களையும் கொடுப்பாராம் பெரியவா. அதெல்லாம் சாப்பிட்ருக்கா. அப்படின்னா ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகிறதுன்னு தெரியும். அந்த கேம்பை விட்டுட்டு கிளம்பும்போது பெரியவா இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கா, நமஸ்காரம் பண்ணியிருக்கு. ஏன்னா கிளம்பணுமே பெரியவா கிளம்பும்போது. அப்போ பெரியவா சொன்னாலும் உன்னோட பிள்ளை ஒரு எத்திக்கு சேவை பண்ணி தான் உன் ஜீவனமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிளம்பி போயிட்டா. அது புரியல அவளோட பொண்ணுக்கு. அது என்ன சொல்கிற, பிள்ளை உன்னோட பிள்ளைனாலே புரிஞ்சிருக்காது. இந்த காலத்து பசங்களாம் ரொம்ப மோசம். அப்போ ஒன்றுமே புரிஞ்சிருக்காது என்ன சொல்கிறான்னு. அப்போ 1978 இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அது ஒரு சாத்துர்மாசிய விரதத்தில் தான் அந்த பொண்ணு சேவை பண்ணியிருக்கு. அது முடிச்சாச்சு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அதுக்கப்புறம் இந்த இவருக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. முரளிதர் அப்படிங்கிறவர், அவர் கூட பிராமண கன்னட குடும்பம் தான்வா, கன்னட பிராமணன். அவள் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் முதல்ல ஒரு பொண்ணு பிறந்தது 1985. 87 பிறந்த குழந்தைக்கு அஜிதா முரளிதர்னு சொல்லலாம் சர்நேம். அந்த பையனை தான் எங்களுக்கு ரொம்ப தெரியும். அதுதான் இப்போது அது எப்படி இது வருது, இவ்வளோ காலம் ஆகி இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். எல்லாம் பெரியவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அந்த பையனுக்கு குழந்தை பிறந்தோடனே அப்போ பெரியவா இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்குமே. அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காளா அப்படின்னா அந்த பையன் சொல்கிறான், இப்போது எனக்கு சொல்லியிருக்கா, ஆனால் அது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நானும் அது ஒரு சீரியஸ்னஸ் எடுத்துக்கலை. எங்கள் அம்மா சொல்லுவா, ஆனால் நான் அது அவ்வளோவா ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கல அப்படின்னு. ஆனால் அந்த பையனுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது சிங்கேரிக்கு கூட்டு போயிருக்கா. ஏன்னா அங்கே போய் மடத்தில் ஒரு வேத பாடசாலையில் சேர்த்து விடலான்னு. அது ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருப்பா போல இருக்கு. அந்த என்ட்ரன்ஸில் இந்த பையன் வர முடியல, அதில் வரல. அதனால் அதில் பாஸ் ஆகலைன்றதுக்காக. ஆனால் மகாசனி தான் நமக்கு கூட சிங்கேரி பாரதி தீர்த்த மகாசுவாமிகள் சொல்லியிருக்கா இருந்தது. இந்த பையன் ஒரு மடத்துக்கு சேவை பண்ணுவான் மடத்துக்கு அப்படின்னு திருப்பி 2 பேர் சொல்லியாச்சு. பெரியவா சொல்லியாச்சு, அப்புறம் பாரதி தீர்த்த மகாசுவாமிகளும் சொல்லியாச்சு. 2 பேர் 2 அப்ரூவல் ஆகியிருக்கே, நடந்து தானே ஆகணும். இந்த மாதிரி நிறைய சம்பவம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். 2 பேர் அப்ரூவ் பண்ணது. இப்போது அதுக்கப்புறம் இந்த பையன் அங்கேயே கூட திருப்பி ஏதாவது பார்த்து கொஞ்சம் தங்கிட்டு அப்புறம் திருப்பி த்ரூ ஆகி வரட்டும் அப்படின்னு அங்கே இருக்கவா சஜஸ்ட் பண்ணாலாம் இப்போ சுவாமிகள் எல்லோரும் சிங்கரில். ஆனால் இவருக்கு அதில் இஷ்டம் இல்லை. அந்த பையனுக்கு அப்செட் ஆகிட்டான், வேண்டாம் நம்ம கிளம்பி போயிடலான்னு. அப்புறம் கிளம்பி அப்புறம் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தான். அப்புறம் ஹொரநாடு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வேத பாடசாலையில் படிச்சுருந்தாங்க. ஒரு 1 இயர் அங்கே படித்தான், 1.5 வருஷம். அப்போ ஒரு நாளைக்கு அந்த பையன் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு மேகசைனில் காமிச்சான். அந்த பையன், இந்த பாருடா எல்லாம் கன்னடத்தில் பேசியிருக்கான்,
அப்படின்னு அந்த பையன் பேர் என்னன்னு கேட்டேன். இப்போ ஸ்ரீதரனும் இல்லை சசிதரன், அவன் அப்பா பேர் தெரில எனக்கு. அது சசிதரன் நினைக்கிறேன் அவன் அப்பா பேர். அவன் பேர் எதுவாக இருந்தாலும் சசிதரன் அப்படின்னாலே சந்திரசேகரன் தானே, சசினாலே சந்திரன் தானே. அதனால் அந்த பையன் சொல்லியிருக்கான், இந்த ஃபோட்டோ காமிச்சு யாரா இவர் அப்படின்னா, இவர் சங்கராச்சாரியார், இவர் ஹரிஹரபுரம். அப்போ வருஷம் வந்து 2001 ஆயிடுத்து. அப்போ வந்து 2001 அந்த பையன் அந்த காமிக்கிறான், இந்த பாடுறான் அப்படின்னு. இவன் 10th ஸ்டாண்டர்ட் இந்த பையன், அஜிதாங்கிற பையன். இவரை நம்ம அப்புறம் அவன் நினச்சிருக்கான் மனசில், இந்த ஆச்சாரியாரை போய் நம்ம பார்க்கணுமே அப்படின்ட்டு. அது எங்கேன்னு தேடின்ற போது இவனுக்கு 10th ஸ்டாண்டர்டாக முடிஞ்சிருத்து. அதுக்கப்புறம் அவர் ஆனால் 2001 அந்த சங்கராச்சாரியர் அங்கே வந்துட்டார். அது வந்து ஆதி சங்கராச்சாரிய சாரதா லட்சுமி நரசிம்ம பீடம் அப்படிங்கிறத பீடம். அதுக்கு 25வது பீடாதிபதியாக சச்சிதானந்த ஸ்வயம் பிரகாச சச்சிதானந்த சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிறவர் தான். அவர் எங்காத்துக்கே வந்து இங்கே பூஜை எல்லாம் பண்ணியிருக்கார். இங்கே 2 தடவை வந்து பெரிய பூஜை நடந்திருக்கு. சாரதா அந்த பீடம் சாரதா பூஜை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம மகாபெரிவாட புதுசாக வந்தபோது இந்த விக்கிரகத்துக்கு மேலே நீங்கள் தான் பூ வந்து சமர்ப்பணம் பண்ணணும்னு அதெல்லாம் பண்ணியிருக்கார். அப்படின்னா எவ்வளோ பெரிய பாகியம் இந்த பெரியவா நமக்கு அவரே பண்ணியிருக்காரு இங்கே. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவரை போய் பார்த்துன போது அதுக்கப்புறம் வந்து அவர் 2001 ஆச்சாரியர் வந்துட்டார். இவர் 2003 இவர் போயிருக்கார், சேர்ந்துட்டார். 2003 அங்கே அவருக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்கார். அப்போ தான் அவருக்கு அதை கூட அதுக்கப்புறமா அப்படியே ஓடிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2013 தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு சேவைக்கு எதிக்கு சேவை பண்ணி நடக்கும் அப்படின்னு சொன்ன மகாபிரிவா அப்போ சொன்னதுன்றது இதுதான் போல இருக்குன்றது அவருக்கு ஒரு 2013 தான் அந்த இவருக்கு அஜிதா அந்த முரளிதருக்கு புரிஞ்சுதான். எப்படியா இருந்தால் என்ன, மகாபிரிவா எப்பயோ சொல்லிட்டா ஒரு எதிக்கு சேவை பண்ணுவோம் அப்படின்னு. அது எப்படி நடந்திருக்கு அது கூட வந்து இப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து அக்காவுக்கு 39 வயசாகிருக்கும். அந்த இவனோட அக்காவுக்கு, இந்த பையனோட இவருக்கு வந்து ஒரு 37 வயசு. கல்யாணமாகி குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை இருக்குது. இவன் அங்கேயே வந்துட்டா. இப்போது அங்கேயே தான் தங்கி ஹரிஹரபுரான்ற இடத்துல இந்த ஆச்சாரியர் இருக்கிற இடத்துலேயே இருக்கா. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவீச்சனம்.